வணக்கம். அன்பான ஜோதிட நேயர்களே, தமிழ்நாட்டின் அரசியல் யார் வருவார், யார் போவார் என்பதை நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த ஆட்சி தான் வருங்கிறத ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். இந்த அரசியலே ஒரு வினோதமான அரசியல்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் பல அணிகள் பிரியும்னே அதே மாதிரி பிரிஞ்சிச்சு. திமுக கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கு. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு அமைப்பு நல்லபடியா இருந்துகிட்டு தான் இருக்கு இப்ப வரைக்குமே. அவர் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், விருச்சிக லக்னம். இப்ப 3 4 கூடிய திசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த திசை பாத்தீங்கன்னா, உடல் ரீதியா சில பாதிப்புகளை அவர் ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். ஒரு தெளிவான ஒரு முடிவு அவங்களால எடுக்க முடியாமலும் இருப்பாங்க. ஏன்னா விருச்சிக லக்னம்னாலே செவ்வாய் அதிபதி 1 6 கூடியவன். அந்த அடிப்படை வகையில் பாத்தீங்கன்னா, இவர் கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு எப்பயுமே ஆகாது இது உண்மையிலேயே. அந்த அமைப்பில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எடப்பாடியார் ஜாதகம், அவருடைய ஜாதகம் கன்னியா லக்னம். இந்த அமைப்பு பெற்றவங்க பூராமே பாத்தீங்கன்னா, மிகுந்த ஒரு போராட்டமா போராடுறதுதான் விருச்சிக லக்னம். சாதனையாளர் லக்னத்துல விருச்சிக லக்னம் இருக்கணும். கன்னியா லக்னம் காமன் நல்லா இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கையில பாத்தீங்கன்னா, இரட்டை இலை என்ற சின்னத்திற்கு தான் மதிப்பு அங்கே இருக்கணும். இதுதான் உண்மையான விஷயம். இங்கே உதயசூரியன். அப்ப அவங்க பாரம்பரியமாக எதுக்கு மதிப்பீடு கூடுதுன்னா, சின்னத்துக்கு தான் மதிப்பீடு கூடும். மனிதனுக்கு மதிப்பீடு ரொம்ப ரொம்ப கம்மி. எலெக்ஷன் பொதுவாகவே பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு. யார் ஜெயிப்பாங்கிறது இப்ப என்ன பேசினாலும் யார் ஜெயிப்பான்னு தான் மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஏடிஎம்கே கூட்டணி ஒரு வலுவான ஒரு கூட்டணியா திட்டமிடுதல் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் முதல் வீடியோ 11வது மாசம் 12வது மாசம் போடவே சொன்னேன், கூட்டணியை வச்சு ஆட்சி அமையும் என்று. இப்பயுமே அப்படித்தான் சொல்றேன். இதுல என்ன அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு 3 வீடியோ போட்டிருக்கேன். இது எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்த மத்த கூட்டணின்னு சொல்றது மத்த ஒரு நபர்களை நம்ம இருக்கிற வலுவான கூட்டணி இன்னும் சொல்ல போனா, ஏடிஎம்கேல பிஜேபி இருக்கு. மற்றும் மேல அவங்க இருக்கிறதுனால அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அதை வைத்து தான் எடப்பாடியாருடைய நிலை மாறுமே தவிர, இந்த அடிப்படையில வாழ்க்கையில அவர் மறுபடியும் ஒரு முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் கணக்கு. வரக்கூடிய எலெக்ஷன்ல கடுமையான முறையில நல்ல ஒரு உழைப்பு அவற்றை அறிஞ்சு எடப்பாடியார் நல்ல பேர் இருக்கு. தனித்து நின்று இந்த வாட்டி தான் முதலில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இதுல கரெக்டா பயன்படுத்தி வந்துட்டாங்கன்னா அவர் தான் அந்த வெற்றி கனியை சூடுவார் என்று கூறலாம். இதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் சாதாரணம் இல்லை. அவர் கூட்டணி பலங்களை எப்படி பண்றாங்கிறது தெரியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஈவனா 60% ஏடிஎம்கே, 40% திமுக இருக்கு. இது ஈக்குவல் ஆச்சுன்னா ஏதோ ஒரு கட்சி, புது கட்சி வரப்போகுது. அந்த கட்சியினுடைய சப்போர்ட் தேவைப்படும். இந்த கட்சியா இருந்தாலும் தேவைப்படும், அந்த கட்சியா இருந்தாலும் தேவைப்படும். அவர்கள் தான் முதலமைச்சர் பதவியை ரசிப்பார்கள். நிச்சயம் நான் சொல்லுவது அந்த நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறிய விடைவரை. நன்றி, வணக்கம்.